ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் குடும்பமாக சேர்ந்து கும்மி அடிக்கலான்னு இவங்க ஒரு பக்கம் கிளம்பி இருந்தாலும் பேர விளக்கேற்றுங்கப்பான்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறமா நம்ம சூர்யாவும் மகாவும் விளக்கேற்ற வர அப்படியே வலிக்குவில நம்ம சூர்யா வந்து தாங்கி பிடிக்க அடடடடே வரே வா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில கொஞ்சம் ரொமான்ஸ் வச்சாலும் சரி போது எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம், வெளியே வாங்கன்னு சொல்லிட்டாங்க. இவங்க ஒரு பக்கம் கிளம்பி வந்ததுக்கப்புறமா அனாமிகாவோட விளக்க தட்டி விடணுங்கிறதுக்காகவே பொறி போட்டுட்டு இருக்காங்களாமா. மீனுக்கு பொறி போட்டு பிடிக்கிறியம்மா நீ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அனாமிகா நடந்து வரும்போது விளக்க தட்டி விட்டாங்க. ராஜாத்தி கூட்டா இருக்க குடும்பத்துல கும்மி அடிச்சுட்டு போயிடாதமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நம்ம சகுனி சுத்திரக்கு எவ்வளவுதான் அட்வைஸ் பண்ணாலும் அது வந்து இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்ததுல குறியா இருக்குங்க. இது ஒரு பக்கம் பண்ணாலும் அதாவது அதுக்கப்புறம் ஒரு வழியா இல்ல இங்க கரையில தானே விழுந்தது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மறுபடியும் விலை கொடுக்குறேன் ஏத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏத்தி தண்ணியில விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போய் இன்னொரு பரிகாரம்னு சொல்லிட்டு எள்ளி தண்ணியில் விளக்கேற்றணுன்ட்டாங்க பொசுக்குன்னு. அதுக்கப்புறம் நம்ம சகுனி சித்திரை இதில் நம்ம எதுவும் பண்ண வேணாடா, ஆட்டோமேட்டிக்காகவே நின்று போய்டும், இவங்க ஒரு பக்கத்து வெயிட் பண்ணிருக்காங்க. அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க. கோடீஸ்வரி வந்துட்டு எள்ளி தண்ணியை எடுத்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு விளக்கெண்ணையை ஊற்றி வச்சிருக்காங்க. வேற லெவல்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இதை பார்க்குறோம், நம்ம எல்லாம் நம்பிட்டோம்லப்பா, நம்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பக்கத்து இப்படி பிளான் பண்ணா அம்மாவுக்கு மேலே புள்ள இருக்க மாட்டுக்குங்க. அதாவது ஐஸ்வர்யா வந்து ஃபோன் பேசிகிட்டே நடந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம மகா தேங்காய் உடச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு சூர்யா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி குடும்பமே பரபரப்பாக இருக்கிற நிலமையில பொண்டாட்டி கீழே விழுவணுங்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேப்பா, ரொம்ப அலுப்பா நீ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்